Good morning students. Today we are going to discuss about preparation, properties and uses of ethyl methyl ether and anisole. Let us see them one by one. First one is preparation of ethyl methyl ether. Formula of ethyl methyl ether is CH3 single bond CH2 single bond O single bond CH3. எத்தில் மெத்தில் ஈத்தரனுடைய தயாரிப்பு முறை பற்றி பார்க்க போகின்றோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் Williamson's synthesis. CH3 single bond O single bond Na. Name of this compound is sodium methoxide. Plus ethyl bromide. CH3 single bond CH2 single bond Br. Sodium methoxide, ethyl bromide, heating symbol alcohol, ethyl methyl ether, sodium bromide. Its explanation is ethyl bromide is heated with alcoholic solution of sodium methoxide to give ethyl methyl ether and sodium bromide. அதாவது எத்தில் புரோமைடை ஆல்கஹால் கலந்த சோடியம் மீத்தாக்சைடு உடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது எத்தில் மெத்தில் ஈத்தர் மற்றும் சோடியம் புரோமைடு ஆகியவை உண்டாகின்றன. சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த சோடியம் மீத்தாக்சைடில் Na நேர்மின் சுமை உடைய பகுதியும் மாறுது, அதே சமயத்தில் CH3O எதிர்மின் சுமை உடைய பகுதியும் மாறுது. எத்தில் புரோமைடில் CH3 சிங்கிள் பாண்ட் CH2 இந்த பகுதி நேர்மின் சுமையுடைய பகுதியாக மாறுது, Br எதிர்மின் சுமையுடைய பகுதியாக மாறுது. இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய நேர்மின் சுமை பகுதி இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் சுமை பகுதியோட சேர்ந்துட்டு
புதிய சேர்மத்தை உண்டாக்குது. இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் சுமை பகுதி இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய நேர்மின் சுமை பகுதியோட சேர்ந்துட்டு புதியதொரு சேர்மத்தை உண்டாக்குது. சரி, இதுல பிளஸ் எது அப்படின்னா Na, இதுல எது மைனஸ் Br. இது ரெண்டும் சேர்ந்தா NaBr plus into minus is equal to minus, that is chemical bond. NaBr எழுதியாச்சு. அடுத்து இந்த மைனஸ் CH3 சிங்கிள் பாண்டும் மைனஸ் பிளஸ், இதில் ப்ளஸ் இது CH3 சிங்கிள் பாண்ட் CH2 ப்ளஸ். அப்போ அப்படின்னு ரிவர்ஸ் எழுதிடுறேன். CH3 single bond CH2 plus minus into plus is equal to minus. இந்த மைனஸ் தான் இங்கே பாண்டுன்னு போட்டிருக்கேன். CH3 single bond CH2, CH3 single bond CH2, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் இந்த பாண்டு ரிமைனிங் O single bond CH3, O single bond CH3. இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா எத்தில் மெத்தில் ஈத்தர். அல்லது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய Na இதில் இருக்கக்கூடிய Br மைனஸோடு சேர்ந்துட்டு அது Na ப்ளஸ்ஸு Br மைனஸோடு சேர்ந்துட்டு NaBr மாறிடுது. ரிமைனிங் பார்ட் நான் அட்டாச் பண்ணிட்டேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் CH3. தட்ஸ் ஆல். Second one, methylation of alcohol. CH3 single bond CH2 single bond OH. Name of this compound is ethyl alcohol. Plus diazomethane CH2 N2. HBF4. Name of this compound is fluoroboric acid. Product is ethyl methyl ether. Ethyl methyl ether. Plus nitrogen gas. Its explanation: ethyl alcohol is heated with diazomethane in the presence of fluoroboric acid to give ethyl methyl ether and nitrogen gas. அதாவது எத்தில் ஆல்கஹாலை ஃப்ளூரோபோரிக் அமிலத்தின் முன்னிலையில் டயசோமீத்தனுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது எத்தில் மெத்தில் ஈத்தர் மற்றும் நைட்ரஜன் ஆகியவை உண்டாகின்றன. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டயசோமீத்தனில் CH2 பகுதி இருக்குது. அந்த CH2 பகுதியை இந்த ஹெச்சோட சேர்த்து CH3 மாற்றிடுங்க.
ரிமைனிங் பார்ட் அப்படியே தான் இருக்குது. CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், O சிங்கிள் பாண்ட். இந்த ஹெச்சை இதில் இருக்கக்கூடிய CH2ஓட சேர்த்துனீங்க அப்படின்னா CH3 மாறிடுது. இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னா எத்தில் மெத்தில் ஈத்தர் இங்கே எழுதியிருக்கோம். சரி, அடுத்து இந்த டயசோமீத்தேனில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனை தனியாக எழுதிருங்க. அது நைட்ரஜன் வாயு வந்து வெளியேறிடுது. இது இப்படி தான் ஞாபகம் வச்சு எழுத முடியும். இதோட எத்தில் மெத்தில் ஈத்தனுடைய தயாரிப்பு முறைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதனுடைய வேதியியல் பண்பு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எத்தில் மெத்தில் ஈத்தருக்கான ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. எத்தில் மெத்தில் ஈத்தர் பிளஸ் ஹைட்ரஜன் அயோடைடு heating sign, products are ethyl alcohol, and methyl iodide. Its explanation is ethyl methyl ether is heated with hydrogen iodide to give ethyl alcohol and methyl iodide. அதாவது எத்தில் மெத்தில் ஈத்தரை ஹைட்ரஜன் அயோடைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது எத்தில் ஆல்கஹால் மற்றும் மெத்தில் அயோடைடு ஆகியவை உண்டாகின்றன. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த எத்தில் மெத்தில் ஈத்தரில் இந்த பகுதி ப்ளஸ்ஸாக மாறுது, இந்த பகுதி மைனஸாக மாறுது. இந்த ஹைட்ரஜன் அயோடைடில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய மைனஸ் கூட சேருது. இப்போ CH3 ப்ளஸ் இஸ் நியூட்ரலைஸ்ட் பை மைனஸ் I. CH3 சிங்கிள் பாண்ட் I, மெத்தில் அயோடைடு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய மைனஸு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸோட சேருது. CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் O மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், சார்ஜ் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர்? எத்தில் ஆல்கஹால். CH3 single bond CH2 single bond OH, CH3 single bond CH2 single bond O single bond H, ethyl alcohol. இதோட எத்தில் மெத்தில் ஈத்தரினுடைய தயாரிப்பு முறைகள் மற்றும் வேதியியல் பண்பு ஆகியவை முடிந்தன. அடுத்து அனிசோலினுடைய தயாரிப்பு முறை வேதியியல் பண்புகளை பற்றி பார்க்கலாம். Preparation of anisole. அனிசோலினுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C6H5 சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம்? பென்சின் ரிங்கில்
நேரடியாக OCH3 என்ற தொகுதி இடம்பெற்றிருந்து அப்படின்னா அந்த சேர்மத்தை நம்ம அனிசோல் என்று அழைக்கலாம். சரி, இந்த சேர்மத்தை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். சரி, எந்த முறையில் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னா வில்லியம்சன்ஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லியம்சன் தொகுப்பு முறையை பயன்படுத்தி அனிசோலை ஃபீனால்ல இருந்து தயாரிக்கலாம். சரி, ஃபீனால் என்பதற்கான அமைப்பு இப்படி இருக்கும். பென்சின் வளையத்தில் OH ஆனது நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். இதை எதோட வினைப்படுத்துகிற அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்துகிறேன். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கான வாய்ப்பாடு NaOH. சரி, இந்த சேர்மத்தை இதோட சேர்க்கும் பொழுது இந்த சேர்மம் என்னவா மாறுது அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு என்ற சேர்மமாக மாறுது. சரி, இந்த சேர்மம் இவை இரண்டிலிருந்து உருவாகும் பொழுது என்ன வெளியேற்றப்படுது அப்படின்னா நீர் மூலக்கூறு. அதை நான் இந்த ஏரோ மார்க் கீழே -H2 அப்படின்னு வந்து எழுதிடுறேன். அடுத்து இந்த சேர்மத்தை நான் எதோட வினைப்படுத்துகிறேன் அப்படின்னா மெத்தில் அயோடைடுடன் வினைப்படுத்துகிறேன் அல்லது மெத்தில் புரோமைடு. நான் இங்கே மெத்தில் அயோடைடு எடுத்துக்கிறேன். இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா மெத்தில் அயோடைடு. இந்த சேர்மத்தை இதோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன விளைபொருட்கள் உண்டாகின்றன என்றால் அனிசோல் மற்றும் சோடியம் அயோடைடு ஆகியவை உண்டாகின்றன. அனிசோல் என்பதற்கான அமைப்பு இது. பென்சின் வளையத்து மேலே OCH3 தொகுதி நேரடியாக இணைஞ்சிருந்தது அப்படின்னா அது அனிசோல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேற என்ன சேர்ந்து கிடைக்கும்? சோடியம் அயோடைடு. சரி, இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இதில் இது H+ மாறி இதில் இருக்கக்கூடிய OH மைனஸோடு சேர்ந்துட்டு நீராக வெளியே போகும். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. சரி, இப்போ இது என்னவாக இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இது என்னவாக இருக்கும்? இது வரைக்கும் மைனஸாக இருந்திருக்கு. அப்போ பென்சின் வளையத்து மேலே O- இதில் இருக்கக்கூடிய Na+ சேர்ந்து சோடியம் ஃபீனாக்சைடாக மாறிடுது. இது நீர் மூலக்கூறாக வெளியே அனுப்பியாச்சு. அடுத்து இதை இதோட வினைப்படுத்துகிறேன். இதில் இருக்கக்கூடிய Na+ மாறி இதில் இருக்கக்கூடிய மைனஸோடு சேருது. அப்போ Na ஐயா வெளியில் போயிடுது. இது ப்ளஸ்னா இது மைனஸு, இது மைனஸ் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு. மீதி இருக்கக்கூடிய இந்த பகுதி இதோட சேர்ந்துட்டு இந்த சேர்மமாக மாறிடுது. இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அனிசோல். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இங்கிலீஷில்? ஃபீனால் reacts with sodium hydroxide when sodium phenoxide is formed, which on treatment with methyl iodide forms anisole and sodium iodide. In other words, when phenol is treated with sodium hydroxide, sodium phenoxide is formed, which
on heating with methyl iodide forms anisole and sodium iodide. அதாவது ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது சோடியம் ஃபீனாக்சைடு உண்டாகிறது. உருவான சோடியம் ஃபீனாக்சைடை மெத்தில் அயோடைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது அனிசோல் மற்றும் சோடியம் அயோடைடு ஆகியவை உண்டாகின்றன. நமக்கு இந்த ரெண்டில் எது முக்கியமாக தேவை அப்படின்னா இந்த சேர்மம் தான். ஏன்னா நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா அனிசோலை தயாரிக்கிறதா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அனிசோலை வந்து தயாரிக்கலாம். இதோட அனிசோலினுடைய தயாரிப்பு முறை முடிஞ்சிச்சு. அடுத்து இதனுடைய வேதியியல் பண்புகள் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். இதில் ஒரு 3 ரியாக்ஷன் இருக்குது, அதோட அது முடிஞ்சிடும். Anisole undergoes electrophilic substitution reaction. First reaction is halogenation. Name of this compound is anisole. Bromine in acetic acid. Products are orthobromophenol and parabromophenol. Sorry, orthobromo anisole and parabromo anisole. Orthobromo anisole is a minor product while parabromo anisole is a major product. Its explanation is anisole undergoes bromination with bromine in acetic acid to give a mixture of orthobromo anisole and parabromo anisole. அதாவது அனிசோல் அசிட்டிக் அமிலத்தில் உள்ள புரோமினுடன் புரோமினேற்ற வினைக்கு உட்பட்டு
ஆர்த்தோப்ரோமோ அனிசோல் மற்றும் பேராப்ரோமோ அனிசோல் ஆகியவற்றை தருகின்றது. இந்த வினையில் இந்த விளைபொருள் வந்து குறைந்தளவு கிடைக்கும். இந்த விளைபொருளானது அதிக அளவு உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த விளைவினால் இந்த சேர்மம் குறைவாக கிடைக்கும், இந்த சேர்மம் அதிக அளவில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வினையின் போது இதோடு சேர்ந்து வெளியேறிய மற்ற விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இந்த அனிசோலில் பென்சின் வளையத்து மேலே நேரடியாக இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த OCH3 தொகுதியானது ஆர்த்தோ மற்றும் பேரா ஆற்றுப்படுத்தும் தொகுதியாக இருக்கின்றது. ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த தொகுதியானது இந்த வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான் கவர் காரணியை இந்த வளையத்தில் ஆர்த்தோ மற்றும் பேரா ஆகிய இடங்களுக்கு அனுப்பி அதற்குரிய விளைபொருட்களை உண்டாக்கும் தன்மையை பெற்றிருக்கு. இந்த வினையின் போது வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் கவர் காரணியானது இந்த சேர்மத்தில் பென்சின் வளையத்தை தான் தாக்கும். காரணம், பென்சின் வளையம் தான் உயர் எலக்ட்ரான் அடர்த்தியினுடைய மையமாக செயல்படுது. ஓகே, இந்த வளையத்தில் ஆர்த்தோ மற்றும் பேரா, இந்த வளையத்தில் இந்த தொகுதிக்கு ஆர்த்தோ மற்றும் பேரா ஆகிய இடங்களில் எலக்ட்ரான் அடர்வு அதிகமாக இருப்பதன் காரணமாக எலக்ட்ரான் கவர் காரணியானது இந்த இடங்களுக்கு சென்று அமர்ந்து அதற்குரிய விளைபொருளை வந்து உண்டாக்கும். சரி, இதில் எலக்ட்ரான் கவர் காரணி என்னவாக இருக்கும் அப்படின்னா Br2ல் இருக்கக்கூடிய Br+. Br2 அப்படின்றது நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸாக வந்து எழுதலாம். Br+ புரோமோனியம் அயனி அப்படின்னு படிக்கணும், Br- புரோமைடு அயனி அப்படின்னு படிக்கணும். இதுதான் வந்து எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் இங்கேயும் போய் இந்த வளையத்தை வந்து தாக்கி H+ வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து இடம்பெறும். சரி, இப்போ இந்த சேர்மத்தை நான் எடுத்துக்கிறேன். இங்கே OCH3 இருக்குது, இந்த இடத்துல H இருக்குது. இந்த Br2 எதை உருவாக்கியிருக்கும்? Br+ வந்து உருவாக்கியிருக்கும். இதுதான் எலக்ட்ரான் கவர் காரணி. ப்ளஸ்னா மைனஸ் நோக்கி போகும், இதை வெளியே அனுப்பிடுது. ஓகே, இது இந்த இடத்துல போய் அட்டாச் ஆகிடுது. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு சேர்ந்தால் பாண்டு. இப்போ இந்த சேர்மம் வந்து உருவாகிடுது. இந்த தொகுதிக்கு இது ஆர்த்தோ இடம். அப்போ என்ன சொல்கிறோம்? ஆர்த்தோ புரோமோ, ரிமைனிங் என்ன பண்ணால் அனிசோல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த H+ வெளியே போனது இல்லையா, அது Br2ல் இருக்கக்கூடிய மைனஸ் கூட சேர்ந்துட்டு என்னவோ மாறும், HBr வந்து மாறிடுது. H-Br ஹைட்ரஜன் புரோமைடாக மாறிடுது. அதை நான் இங்கே எதுவுமே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஒருவேளை இந்த புரோமோனியம் அயனி அனிசோலில் இருக்கக்கூடிய OH தொகுதிக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய H+ ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக அந்த இடத்துல போய் இடமா இருந்தது அப்படின்னாக்கா இந்த சேர்மம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த H+ ஆனது இந்த Br- கூட சேர்ந்தால் என்னவோ மாறும், HBr மாறிடும். ஓகே, அதை நான் இங்கே எழுதலை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வினை வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை. இதை எழுதிட்டு இதற்குரிய எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் போதும். ஓகே, அனிசோல் undergoes bromination with bromine in acetic acid to give orthobromoanisole and parabromoanisole. That's all.
Second one is nitration. Anisole, nitrating mixture, concentrated HNO3 and concentrated H2SO4. Products are orthonitroanisole, and paranitroanisole. Orthonitroanisole is minor product, while paranitroanisole is major product. Since steric hindrance. ஸோ இந்த விளைவுனால இது குறைந்த அளவில் கிடைக்குது, இந்த சேர்மானது அதிக அளவில் உண்டாகிறது. ஸோ இதனுடைய விளக்கம் எப்படின்னு பாருங்க. அனிசோல் undergoes nitration in the presence of concentrated nitric acid and concentrated sulfuric acid to give orthonitroanisole and paranitroanisole. Orthonitroanisole is a minor product while paranitroanisole is a major product. அதாவது அனிசோல் அடர் கந்தக அமிலம் மற்றும் அடர் நைட்ரிக் அமிலத்தின் முன்னிலையில் நைட்ரோ ஏற்ற வினைக்குட்பட்டு ஆர்த்தோநைட்ரோஅனிசோல் மற்றும் பாராநைட்ரோஅனிசோல் ஆகியவற்றை தருகின்றது. இந்த வினையில் இந்த சேர்மம் குறைந்த அளவு உருவாகும், இந்த சேர்மம் அதிக அளவு உருவாகும். காரணம் இந்த விளைவு. சரி, இந்த வினையின் போது வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா NO2+, அதாவது நைட்ரோனியம் அயனி அப்படின்னு இதை படிக்கணும். இந்த அயனிக்கு என்ன பேர் அப்படின்னா நைட்ரோனியம் அயனி. இது யார் உருவாக்குவாங்க அப்படின்னா இந்த இரண்டு சேர்மங்களும் சேர்ந்து இந்த அயனி வந்து உண்டாக்கும். இதுதான் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோஃபைல் has a tendency to attack benzene ring of anisole to form the corresponding products. சரி, முன்ன பார்த்து அதே மாதிரி தான் இங்கேயும் அனிசோல் எடுத்துக்கிறேன். அனிசோலில் OCH3 தொகுதிக்கு ஆர்த்தோ இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், பேரா இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்த 3 இடங்களில் கூட இருக்கும். அதை நான் எடுத்துக்கல, இந்த 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஆர்த்தோ மற்றும் பேரா வழிநடத்தும் தொகுதியாக வந்து இருப்பதனால இந்த 2 இடங்களை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். சரி, ஒருவேளை இந்த 2 சேர்மங்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் கவர் காரணி இந்த H+ஆக வெளியே அனுப்பிட்டு அதற்கு பதிலாக இங்கே போய் இடம் அமர்ந்தது அப்படின்னா இந்த சேர்மம் வந்து உண்டாகுது. சரி, இந்த H+ஆக போனது அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் இங்கே எங்கேயுமே குறிப்பிடலை, அது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த NO2+ அயனியானது இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய H அனுப்பிட்டு அதற்கு பதிலாக இங்கே வந்தது அப்படின்னா இந்த சேர்மம் வந்து உண்டாகுது. இப்போ H+ஆக வெளியில் போயிடுச்சு, அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேஷன் முடிஞ்சிருச்சு.
then Friedel-Crafts reaction. Friedel-Crafts reactionல first one என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா alkylation. சரி, அனிசோல் அமைப்பு எழுதிடுறேன். plus methyl chloride anhydrous aluminum chloride and carbon disulfide. இங்கே இது கேட்டலிஸ்ட்டு, இது பார்த்தோன்னா சால்வெண்ட். இது எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேர்மத்தில் இருந்து CH3+ வந்து உருவாக்குவதற்காக இந்த வினைவேக மாற்றி வந்து பயன்படுத்துகிறோம். இந்த சேர்மமானது இதிலிருந்து CH3+ ஓகே என்ற எலக்ட்ரோஃபைல் என்ற எலக்ட்ரான் கவர் காரணியை வந்து உண்டாக்கும். சரி, விளைபொருள் என்ன அப்படின்னா ஆர்த்தோமீத்தாக்சி டொலுவீன் and paramethoxy toluene. ஸோ இது வந்து மைனராக கிடைக்கும். இந்த சேர்மம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து கிடைக்குது. இதுக்கு காரணம் ஒன்று சொன்னதான், ஸ்டெரிக் அப்படின்ற விளைவு. இது எப்படி எழுதலாம்? அனிசோல் undergoes Friedel-Crafts alkylation with methyl chloride in the presence of anhydrous aluminum chloride and carbon disulfide to give orthomethoxy toluene and paramethoxy toluene. அதாவது அனிசோல் மெத்தில் குளோரைடுடன் சேர்ந்து நீரற்ற அலுமினியம் குளோரைடு மற்றும் கார்பன் டைசல்ஃபைடு முன்னிலையில் ஃப்ரீடல்-கிராஃப்ட் ஆல்கைலேற்ற வினைக்கு உட்பட்டு ஆர்த்தோமீத்தாக்சி டொலுவீன் மற்றும் பாராமீத்தாக்சி டொலுவீன் ஆகியவற்றை உண்டாக்குகிறது. இந்த வினையில் இந்த ஓமீத்தாக்சி டொலுவீன் குறைந்த அளவும் பாராமீத்தாக்சி டொலுவீன் அதிக அளவிலும் உண்டாகின்றன. சரி, இந்த வினையில் எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா CH3+. இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன். CH3 சிங்கிள் பாண்ட் Cl. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. அனிசோலுக்கான வாய்ப்பாடு இது மாதிரி இருக்கும். OCH3க்கு ஆர்த்தோ இடத்துல ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், பேரா இடத்துல ஹைட்ரஜன் எழுதிடுறேன். ஒருவேளை இந்த மெத்தில் குளோரைடு இருக்கக்கூடிய CH3+, இந்த OCH3க்கு ஆர்த்தோ இடத்துல இருக்கக்கூடிய H+ அனுப்பிட்டு அதற்கு பதிலாக இந்த இடத்துல வந்து அமர்ந்தது அப்படின்னா நமக்கு இந்த சேர்மம் வந்து கிடைக்குது. சரி, இப்போ இந்த H+ Cl- சேர்ந்தா HCl. ஒருவேளை
CH3Cl இருக்கக்கூடிய CH3 ப்ளஸ்ஸு இந்த சேர்மத்தில் OCH3க்கு பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக இடம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த சேர்மம் வந்து உண்டாகுது. அப்போ மீதி இந்த ஹெச்சு ப்ளஸ்ஸும் Cl மைனஸ் சேர்ந்து HCl வெளியில் போயிடுது. அதை நான் இங்கே எதுவும் எழுதவே இல்லை, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட ஃப்ரீடல்-கிராஃப் ஆல்கைலேஷன் முடிந்தது. லாஸ்ட் ஒன். Friedel-Crafts acylation. Anisole plus acetyl chloride anhydrous aluminum chloride products are orthomethoxy acetophenone it is a minor product and paramethoxy acetophenone it is a major product. சரி, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அனிசோல் undergoes Friedel-Crafts acylation with acetyl chloride in the presence of anhydrous aluminum chloride to give orthomethoxy acetophenone and paramethoxy acetophenone. ஸோ இந்த வினை எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு எதை உருவாக்கும் அப்படின்னா இந்த வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரோஃபைல் வந்து உண்டாக்கும். CH3COCl இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு. ஸோ இதில் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. ஸோ இது யார் உருவாக்குங்க அப்படின்னாக்கா இந்த அலுமினியம் குளோரைடு தான் இந்த ப்ளஸ் மைனஸை இந்த காம்பவுண்டில் வந்து உருவாக்குது. சரி, இதில் CH3CO ப்ளஸ் தான் என்ன பண்ணால் எலக்ட்ரோஃபைல். Cl மைனஸ் வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அது நாம் இங்கே எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணும்? அனிசோலில் OCH3க்கு ஆர்த்தோ இடத்துல இருக்கக்கூடிய ஹெச்சை வெளியனுப்ப பார்க்கும், அல்லது OCH3க்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வெளியனுப்ப பார்க்கும். ஒருவேளை இந்த CH3CO ப்ளஸ் ஆனது இந்த தொகுதிக்கு ஆர்த்தோ இடத்துல இருக்கக்கூடிய ஹெச் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த சேர்மம் வந்து உண்டாகும். ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மைனஸ் சைனும் இந்த ப்ளஸ் சைனும் சேர்ந்தால் பாண்டு. அப்போ இந்த இடத்துல புது பாண்டு புதிய பிணைப்பு வந்து உருவாகியிருக்கு.
சரி, இந்த சேர்மத்துக்கு எப்படி நேம் கொடுக்கலாம்? இப்போ இதில் இதுதான் ஒரிஜினலாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அசிட்டோஃபீனோன் என்று பெயர். அப்போ அசிட்டோஃபீனோனில் CH3CO குரூப்புக்கு இந்த இடம் ஆர்த்தோ. ஆர்த்தோவில் என்ன இருக்குது? மீத்தாக்சி, மெத்தில் ப்ளஸ் ஆக்சன் மீத்தாக்சி. அப்போ இது பதிலீட்டு தொகுதியை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு தான் முதல் நேம் கொடுக்கணும். இப்போ இதனுடைய இடம் ஆர்த்தோ. அப்போ ஆர்த்தோ இந்த இதுக்கு என்ன பேர்? மீத்தாக்சி. ரிமைனிங் என்ன பண்ணாக்கா அசிட்டோஃபீனோன் அப்படின்னு படிக்கணும். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல ஹெச் இருந்தது இல்லையா, அது ஹெச் ப்ளஸ்ஸாக மாறுன்னு சொன்னேன். இந்த ஹெச் ப்ளஸ் எங்கே போயிருக்கும்? இந்த அசிட்டில் குளோரைடில் இருக்கக்கூடிய Cl மைனஸோடு சேர்ந்துட்டு ஓகே என்ன மாறி இருக்கும்? HCl வெளியில் போயிருக்கும். அது நான் இங்கே இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த CH3CO ப்ளஸ் எலக்ட்ரான் கவர் காரணியானது ஓகே இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போகுது. அப்போ இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ இந்த சேர்மம் உருவாகுது. இதில் இது ஒரிஜினல் அப்படின்னா இது அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோனில் CH3CO குரூப்புக்கு இது ஆர்த்தோ மெட்டா பேரா. அப்போ பேரா இடத்துல என்ன இருக்குது? மீத்தாக்சி. அப்போ பேரா மீத்தாக்சி, ரிமைனிங் அசிட்டோஃபீனோன் அப்படின்னு பேர் கொடுக்கும். இது மேஜர், இது மைனர். சரி, இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக மாறுனது Cl மைனஸ் கூட சேர்ந்துட்டு HCl அது வெளியில் போயிடுச்சு. அது நான் எழுதலை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வினை நடந்திருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இது ஏன் மைனர், இது ஏன் மேஜர்? இதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த நைட்ரேஷன் ரியாக்ஷன், ஹாலஜனேஷன் ரியாக்ஷனில் எழுதியிருந்தேன். ஸோ இதுக்கு காரணம் அங்கே எழுதியிருந்தேன் என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த சேர்மத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த சேர்மத்தில் OCH3 இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கு. COCH3 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, இது OCH3 அப்படின்றது ஒரு பெரிய தொகுதி, COCH3 அப்படின்றது இன்னொரு பெரிய தொகுதி. அப்போ ரெண்டு பெரிய தொகுதிகள் அருகருகே இருந்தது அப்படின்னா அங்கே ஒவ்வொரு தொகுதியும் தாராளமாக வளையத்து மேலே அமரும் பொருட்டு அந்த ரெண்டு தொகுதிகளுக்கிடையே இடப்பிரச்சனை உண்டாகும். ஓகே, இது தாராளமாக அமரணும் அப்படின்றதுக்காக இதை டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த தொகுதி இதன் மேலே தாராளமாக அமரணும் அப்படின்றதுக்காக இது டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இந்த தொகுதி இதை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த தொகுதி இதை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அது என்ன டீஸ்டெபிளைஸ் ஆகுது. அதனால் இந்த மாதிரியான சேர்மம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால தான் இது மைனராக கிடைக்குது. ஓகே, அதான் நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த சேர்மத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் வளையம் OCH3 இதற்கு பேரா இடத்துல தான் என்ன இருக்குன்னா COCH3 இருக்கு. சரி, இந்த சேர்மத்திலையும் இது ஒரு பெரிய தொகுதி, பல்கியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு பெரிய தொகுதி, பல்கியர் குரூப் தான். ஆனாலும் இந்த பெரிய தொகுதியானது இந்த பெரிய தொகுதியிலிருந்து சற்று தொலைவில் இருப்பதன் காரணமாக இந்த இரண்டு தொகுதிகளுக்கிடையே இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை டிஸ்டர்ப் பண்ணாது, அதே மாதிரி இதை டிஸ்டர்ப் பண்ணாது.
ஓகே, ஏன்னா ரெண்டும் தொலைவில் வந்து இருக்குது, அதனால் இந்த சேர்மம் வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது. அப்போ இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னா மேஜராக வந்து கிடைக்கும். இது 25% அப்படின்னா இது 75% வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல்.